அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம் வாழ்க்கையில் எப்படி மேன்மை வர்றது, எப்படி வெற்றி அடையிறது, எப்படி நம் வாழ்க்கையில் சாதிக்கிறது. ஒரு மனிதனும் சாதிக்க தான் பிறந்திருக்கும். சாதிப்பதுன்னா என்ன, சாதித்து பார்க்கணுன்னா எப்படி செய்யணும், ஒரு மனிதனும் மனசுக்குள்ளே கேட்டுட்டு தான் இருக்கும், செயல்பாடு பண்ணிட்டு தான் இருக்கும், ஆனால் வரலை. இந்த விளக்கத்தை நான் சொல்கிறத கொஞ்சம் விரிவாக நீங்கள் பார்த்து இதில் என்ன நம்ம தப்பு செஞ்சுருக்கோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் திருத்திட்டா போதும், உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்போ திருத்துறதுன்னா நாமளே சரி பண்ணிக்கணுங்கிறத நான் சொல்ல வரேங்க. ஆனால் இதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நான் சொல்கிற விஷயத்தை பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், நீங்கள் பெல் பட்டன் அழுத்திட்டா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும், நல்ல பலன்கள் அடைய முடியும். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதுக்கு உண்டான விளக்கங்கள் நான் கொடுக்க காத்திருக்கேன். இதோட அனுபவமான வார்த்தைகள் எல்லாமே. இப்போ இந்த அனுபவமான வார்த்தைகளை நாம் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம் வாழ்க்கையில் நாம் ஒன்று நினச்சோன்னா அது உருவாக்க தான் இயற்கை காத்திருக்கு. இயற்கை உட்பட்டு வந்துடுது. நாம் எதை நினைக்கிறோமோ அது செய்யறதுக்கு இயற்கையானது பலமும் திடமும் காத்திருக்கு. அதுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு செயல்பாடாக வந்துடுது. ஆனால் அந்த செயல்பாடை செஞ்சு முடிக்கிறது யாருன்னா, நம் மனமும் அறிவும் புத்தியும் உடலும் சேர்ந்த இயக்கமே அதை செஞ்சு முடித்து அதை உதாரணமாக வைத்து கொள்ளுது. அப்போ அந்த உதாரணம் நம்ம இத்தனை இயக்கணும்னா நம்மளுக்கு 4 விதம் கொடுத்துருச்சு. இயற்கை உருவாக்கி கொடுக்கறதுக்கும் செயல்பாடுக்கும் கொடுத்துருது. ஆனால் அதை செயல்பாடு செய்துக்கிறது யாருன்னா நாம் மட்டும்தான். நாம் செய்கிற வாழ்க்கையில் அன்றாட விஷயத்தை ஒழுங்காக செய்து வந்தால், ஒழுங்காக நடத்திக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு எல்லாம் நடக்கும். அப்போ நம்ம ஒழுங்காக தான் நடத்துகிறோம். ஏன் என்ன தப்பு இதில் ஆன்சர் நீங்கள் கேட்கலாம், என்னை எத்தனையோ கேள்விகள் கேட்கலாம். ஆனால் இதற்கு உண்டான விளக்கம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனதின் இயக்கத்தோடு செய்ய வேண்டும். மனதின் இயக்கமே அறிவின் இயக்கம். அப்போ அறிவும் மனமும் சேர்ந்து இயங்கினாதான் ஒரு வண்டி போகுது. அப்போ முன்னாடி டயரும் பின்னாடி டயரும் இயங்கினாதான் நாம் உட்காந்து பயணம் இயக்க முடியுது. அப்போ உடலுங்கிற இயக்கத்தோடு நாம் செயல்பாடு பண்ணி காட்டணுன்னா, உடல் இல்லாமல் எந்த காரியமும் செய்ய முடியாது. உடல் இல்லாமல் எந்த காரியமும் ஜெயிச்சதா வாழ்க்கையில் சரித்திரம் இல்லை. உடல் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது. அப்போ உடலுங்கிறது ஒன்று எப்போ வந்ததோ அந்த உடலால் தான் பரிணாமம் நாம் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்ட முடியும், உடலால் தான் சாதிக்க முடியுங்கும் போது உடலுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா முன் டயரும் பின் டயரும். அப்போ அறிவுங்கிற டயர் முன் டயரும் மனம்ங்கிற பின் டயரும் நாம் கரெக்டாக இயங்கினால் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்போ நம் வாழ்க்கையில் வெற்றி அடையணும், நம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் பார்த்தீங்கன்னா நம் மனதை அறிவோடு சேர்த்து இயக்கி கொண்டே இருக்க வேண்டும். நாம் எந்த ஆலயத்திற்கு போய் வழிபட்டால் இது கிடைக்கும்னா, எல்லா ஆலயத்துக்கு போய் வழிபட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் மனம் அது நிலை பெற வேண்டும். எந்த ஆலயத்திற்கு போனாலும் மனம் சஞ்சலெல்லாம் இருக்கணும், மனநிலை ஒன்றாக ஆக்க வேண்டும், மனநிலை இயக்கத்தோடு வச்சுக்கணும். அப்போ நம் மனதில் நம்பிக்கை ஒரு ஸ்தானம் வேண்டும். நம்பிக்கை வைத்தவன் நாம் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். நம்பிக்கையோனே வைத்து கொண்டு நாம் நம்பிக்கை அடையாமல் விட்டால் இது யாரோட தப்பு? நம்மளோட தப்பாகுது. அப்போ நாம் அன்றாட விநாயகர் வழிபடும் பொழுதும் அன்றாட நம்மளுக்கு விநாயகர் அங்கங்கே விநாயகர் கோயிலாக அமைஞ்சிருக்கு. பிள்ளையாருங்கிறது நம்பிக்கைங்கிறது தும்பிக்கை. அங்கிற பிள்ளையார் அங்கங்கே காட்சி கொடுக்குறாரு. முருகனாக கூட தேடினோம், ஆனால் பிள்ளையாரை காட்சி கண் முன்னாடி எங்கே போனாலும் பிள்ளையார். அப்போ தடுக்கி இடத்தெல்லாம் பிள்ளையாராக இருக்கார். ஆனால் நம் எண்ணத்தை நம்பிக்கை வைக்கிறோம்னா நம்பிக்கை வைக்கலை. நம்பிக்கை வைக்காதனால நம் மனம் உருவாக்க வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய காரியத்தை தடை தாமதம் என்று இதே நிலையில் போயிட்டுருக்குது. இந்த நிலையை நாம் வெற்றி அடைய வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நம் வாழ்க்கையில் கொள்கையாக நாம் தேரணும் பார்க்குறவங்க எல்லாருமே இயற்கை கொடுக்க காத்திருக்கு. ஒரு மரத்தை விதையை போடுறோம், விதையால் தண்ணீர் ஊற்றுறோம், அது விளைந்து வருகின்றன. அப்போ ஒரு காரியமும் நாம் எதை செய்தோமோ அதுக்கு உண்டான விளைவுகள் கிடைத்துக்கிட்டே இருக்குன்னா நம் விளைவுகளை நாம் சீரமைத்து கொள்ள வேண்டும். சீரமைத்து வைத்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம் எண்ணமும் அறிவும் இயக்கி கொண்டிருக்கிற இயக்கத்தை சீரமைத்து வைத்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் சிறிதளவு நம் எண்ணத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் எண்ணத்தை நாம் ஏன் இப்படி வாழ்கிறோம், ஏன் இந்த நிலைக்கு வருகிறோம் நாம் யோசித்து பார்த்தா நம் எண்ண அலைகளில் பல்வேறு எண்ணங்களை ஆட்கொள்ள வந்துகின்றது. பல்வேறு எண்ணங்கள் எப்படி ஆட்கொள்வது வருதுன்னா, பல எண்ணங்களை நாம் விட்டு தேடுகின்றோம். நம் எண்ணத்தை விட்டாவே போதும், மனம் விட்டோன்னு அர்த்தம். இந்த மனசை நாம் விட்டாவே நம் எண்ணமானது
சிறந்து பறந்து விடுதுங்கிறது. அப்போ பறந்து போயிடுச்சுன்னா நாம் அதை பிடிக்கிறது சிரமமாகிடுது, நம் எண்ணத்தை சீரமைத்து வைக்கிறது சிரமமாகிடுது. இதனால் நம்ம துன்பம் அடைகிறோம். இந்த துன்பத்திலிருந்து நல்ல மார்க்கம் அடையணும், நல்ல முன்னேற்றம் அடையணும்னு பார்த்தீங்கன்னா நாம் விடியற்கால உட்கார்ந்து நம் நிலையை சீரமைத்து வைத்துக்கொண்டு நாம் வெளியே வர வேண்டும். நம் எண்ணத்தை சீரமைத்து நாம் வேலைக்கு வரணும். நம் எண்ணத்தை சீரமைத்து கொண்டு செயலாக்க வேண்டும். அப்போ எண்ணம்ங்கிறது ஒன்று கரெக்டாக நம்ம வைத்திருந்தால்தான் அந்த காரியம்ங்கிறது உருவாகுது. அப்போ எண்ணத்தை சீரமைத்து நம் அறிவை இயக்கிக் கொண்டு நம் எண்ணமும் அறிவும் ஒரு நிலையை வைத்துக்கொண்டு செயலாக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம். உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். கமெண்டில் தெரியப்படுத்தினால் அதுக்குண்டான விளக்கங்கள்லாம் உங்களுக்கு தர முடியும். உங்களுக்கு எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் அதை கேட்டுக்கிறதுக்கோ நீங்கள் அதை தயார்படுத்திக்கிறதுக்கோ என்கிட்ட விளக்கம்னு கேட்டிங்கன்னா நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். இதை நீங்கள் கேட்டு இதுக்கு விளக்கத்தை நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் ஏகதந்தா வித்மகேன் வக்ரதுண்டாதி மகேன் தன்னோ தந்தை பிரச்சோதயான் ஸ்ரீ மகா கணபதையே நமோ நமகன்.